அதிமுகவினுடைய ஃபவுண்டிங் மெம்பர், அந்த 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 ஒரு அடையாளமும் உங்களுக்கு இருக்கு. இவ்வளவு காலம் அதிமுக அப்படின்றது திமுகவுக்கு எதிராக களமாடுவது, அதற்கான வியூகங்களை வகுப்பது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு புதிய சூழல்ன்றது, ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி அதிமுகன்ற பெயரையே பயன்படுத்துவது இல்லை. இன்னும் ஒரு கடுமையான சொல்ல கூட பயன்படுத்தி பேசுறாங்க. உண்மையில் இன்னைக்கு அதிமுகவுக்கு பெரிய எதிரி அப்படின்னா திமுகவா தாவேக்காவா, எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் தொடக்க முதலே அவர் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் பிரச்சாரத்தை கட்டமைச்சார். அப்பயே கூட என்டிஏவில் சில கட்சிகள் அப்படின்னு தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அவர் பொருட்படுத்தவே இல்லை, பொருட்படுத்தலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தாவேக்கா கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பிரம்மாண்ட கட்சி நம் கூட்டணிக்கு வருகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம் அப்படிங்கிற போது விஜயை தாண்டி 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தில் வியூக வகுப்பாளர்களாக இருக்கிற அவங்களே கட்சியினரையும் பொதுமக்களையும் ஏமாற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறார், நாங்கள்லாம் அதிமுகவை ஒரு பொருட்டாக மதிக்கலைன்னு தேர்தல் காலத்திலேயே திரு எடப்பாடி பழனிசாமி பிரசாரம் முடித்த அடுத்த 1-2 நாட்களே அவங்க எதிர்வினை ஆட்டினாங்க. நாங்கள் இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் அங்கே போகிற மாதிரியெல்லாம் இல்லை, இவர் தன்னுடைய தொண்டர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நிலைப்பாடு என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே இன்னும் கூடுதலான ஒரு விமர்சனத்தை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கிறார். அப்படின்னு அதில் ஒரு கேள்வி துரைக்கர்ணா, முதல்ல 1.25 கோடி வாங்கியிருக்கிற கட்சி தான், இன்னும் இப்போ 5 லட்சம் 10 லட்சம்லாம் இல்லை, அப்படி ஒரு கட்சியாக இருக்குது, அதனோட கட்டமைப்பு இருக்குது, கிராமங்களில் உயிர்ப்போடு இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் உதாசீனப்படுத்திட்டு பெயரை கூட பயன்படுத்துறது இல்லை. இன்னொரு எதிரி திமுகன்னா இதை தாண்டி அதிமுக இப்படி நகரப்போகுது இல்லை. இப்போ பொதுவெளியில் விஜயன் சொன்ன மாதிரி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில், அரசியல்வாதிகள் மத்தியில், அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு என்பது, அவருடைய அந்த உடல் மொழி, திருச்சியில் அவருடைய உரை வீச்சு என்பதுமே ஒரு விதமான ஒரு கடுமையான வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அது தேவையற்ற அனாவசியமான பேச்சாக தான் நான் பார்க்குறேன். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி, 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடியை தாண்டி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி 1.25 கோடி 1.5 கோடி அளவுக்கு வாக்கு உள்ளது. புரட்சித் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டை இலை, இந்த வாக்கு என்பது இன்னும் இருக்குது. அப்போ இதை பேர் கூட சொல்லாமல் கடந்து போகிறாரு. அப்படிங்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் இந்த நிலை? அப்போது இந்த கட்சியை இன்னும் வழிநடத்தி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தனித்திறன், ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஆளுமை இல்லை என்பதுதான் இப்போ நிரூபணமாயிருக்கு. இப்போ இந்த செயல் என்பது பல பதிவுகளில் நம்முடைய அரங்கத்திலே நான் பேசியிருக்கேன். 2024 தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து நாம் பேசி வந்தது என்னன்னா, எல்லோரையும் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணியை கட்டமைத்து 2026 தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் 2024 விட 21 விட மிக மோசமான தோல்வி வரும். அப்படி தோல்வி வருகிற பொழுது 50 வயதுக்கு கீழானவர்கள் தாவேகா திமுக பக்கம் போய்விடுவார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அதிமுக இருக்கும். அந்த அதிமுக மதிமுக தேமுதிக தமாக மாதிரி தான் இருக்கும். அவரால் மீண்டும் அதை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாத சூழல் உருவாகிவிடும். இது எச்சரிக்கையாகவே நான் பல பதிவுகளில் சொல்லிட்டு வந்தேன். அந்த கட்டத்துக்கு வந்துடுச்சு. இவரால் இன்னும் இந்த கட்சியை வழிநடத்தி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாதுன்னு நீங்கள், அதாவது ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க அதிமுகவை தான் புரட்சி எம்ஜிஆர், ஜெயலலிதாவில் ஒப்படைச்சிட்டு போனாங்க. அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை, நிர்வாகிகளை, பொதுமக்களை சந்தித்து கட்சியை பலப்படுத்தினார். இந்த லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை, கோடிகளை கடந்து கொண்டு சென்றதில் செல்வி ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த இருவரும் தலைவர்கள் வெளியில் இந்த கட்சியை வழிநடத்துவார் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4.5 வருஷம் சிஎம்மாக இருந்தார், கட்சி வேலை பார்க்க முடியல. 5 வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவருடைய எண்ணம் என்னன்னா, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள், இது மட்டும் போதும், இதை மட்டும் நான் காப்பாற்றி வச்சா போதும்,
கீழே இருக்கிற ஒன்றிய நகரம் பேரூர் கிளை நிர்வாகிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. நீங்க துரைக்கண்ணா, இதற்கு முன்பு களம் என்னவா இருந்தது? இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வருவதற்கு முன்பாக கூட களம்ன்றது திமுக வெர்சஸ் அதிமுக இப்படிதான் இருக்க போகுது. ஆளுங்கட்சியா திமுக வரலாம், எதிர்கட்சியா கூட அதிமுக வரலாம், இல்ல இது மாறி இருக்க போகுது, அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு ஒரு புது அரசியல் எதிரி வந்தாச்சு. அவர்கள் பேரை கூட பயன்படுத்துறது இல்லை. இன்னும் என்ன சொல்றாங்க, நாங்க தான் புதிய அதிமுகலாம் சொல்றப்ப இந்த ரெண்டு எதிரிகள், அரசியல் எதிரிகளை தாண்டி எப்படி நகரப்போகுது அதிமுகன்னு கேட்கிறேன். எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன? இல்லை இல்லை, மிக வேதனையோடும் கவலையோடும் தான் இதை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த அளவிற்குன்னா, இப்போ எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகளுக்கு பொறுப்பேற்கும் மனம் இல்லை. ஒரு கட்சியை வழிநடத்துகிற தலைவருக்கு ஒரு தார்மீகமாக பொறுப்பேற்று செயற்குழு பொதுக்குழுல விவாதிப்போம், எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு தோல்வி வந்ததுன்னா 1980 பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு சீராய்வு குழுன்னு பிரச்சனை எம்ஜிஆர் போட்டு தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக இருந்தது. 96-2000 காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தோல்வி வந்தபோது செல்வி ஜெயலலிதா பார்த்தோம். கிண்டியில் கொலப்பாக்கத்தில் கிளை நிர்வாகிகள் முதற்கொண்டு மாவட்ட வாரியாக வந்து அங்கேயே நேர்காணல் நடத்தி என்ன விவகாரம், ஒரு ஒன்றிய செயலாளர் புகாரா, ஆதரவாளர்கள் யார், எழுந்து நில்லுங்க, எதிர்ப்பாளர்கள் இருந்தது. அப்ப ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவியை அந்த பார்த்தாங்க. நீங்க சொல்றது துரைக்கண்ணா, நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டுமா, ஒரு பெரிய நெருக்கடி அதிமுகவுக்கு இருக்குன்றது, மிகப்பெரிய நெருக்கடி இருக்குல்ல. அதனாலதான் இப்ப எல்லாருமே இவர் மேல் இல்ல அந்த நம்பிக்கை இல்லாம போறாங்க. ஆனாலும் கூட வெறும் நிர்வாக பொறுப்புகள்ல இருந்துதான் போறாங்க. ஆனால் இந்த கட்சிக்கு காலமெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட 1.5 கோடிக்கும் மேற்பட்ட காலமெல்லாம் ரெட்டடிக்கு மட்டுமே வாக்களித்த தொண்டர்கள் போகல. அதை இங்க உதாசீனத்தை ஏற்படுத்துறது என்பது நிச்சயமா ஏற்க முடியாதுதான்.